வெல்கம் டு லெட்லன் சீட்டட் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் கிளாஸஸ் வந்து நம்ம பார்த்துட்ருக்குறோம். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு எக்ஸ்ப்ளனேஷன், ஒரு ஒரு கைடு. நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம், சீட்டடுக்கு எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னா எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்றது. ஸோ இது வந்து ரொம்பவே கன்ஃபியூஸாக யாருக்கு இருக்கும் அப்படின்னா, ஃபஸ்ட் டைம் சீட்டட் எக்ஸாம் யார் யாரெல்லாம் வந்து அட்டன் பண்ண போகிறீங்களோ அவங்களுக்கு வந்து ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். ஸோ நம்ம இந்த மாதிரி ஒரு ப்ரிப்பரேஷன் ஒரு வேலை போய்கிட்டு இருப்போம். அது வந்து கரெக்டாக இல்லையா, வேறு ஏதாவது ஒரு மெத்தட் வந்து நம்ம ஃபாலோ பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் டைம் பண்ணக்கூடிய ஃபஸ்ட் டைம் கேண்டிடேட்ஸ் எல்லாருக்குமே இந்த மாதிரியான டவுட் இருக்கும். ஸோ நம்ம சப்ஸ்கிரைபரும் ஒருத்தவங்களும் இந்த மாதிரி தான் கேட்டிருந்தாங்க. எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணணும், ஆனால் ப்ரிப்பேர் பண்ணுறோம், ஆனால் என்னால் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் ப்ராப்பரான்றது தெரியலை, அந்த மாதிரி கேட்டிருந்தாங்க. எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிக்கிறதா, ஏதாவது ஹிண்ட்ஸ் வச்சு அந்த மாதிரி சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த ரிலேட்டடாக அந்த சீட்டட் எக்ஸாம் பர்டிகுலராக இந்த ஃபஸ்ட் டைம் வந்து ஃபஸ்ட் அட்டெம்ப்ட் கேண்டிடேட்ஸ்க்கு தான் வந்து ஒரு கைட்லைன் மாதிரி ஒரு ப்ரிப்பரேஷன் கிளாஸஸ் எப்படி வந்து ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்றதுக்குரியான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஏன் அப்படின்னா, இன்னும் இருக்கிறது நமக்கு வந்து ஒரு 12 டேஸ் தான் இருக்கும். நம்ம வந்து ஸ்டார்டிங்லேயே வந்து சொல்லியிருக்கு, அவங்க நோட்டிஃபிகேஷன் விடும்போதே டேட்டையும் சேர்த்து தான் சொல்லியிருந்தாங்க. ஜனவரி 21 வந்து எக்ஸாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது வந்து எக்ஸ்டெண்ட் ஆகுதா அப்படின்றது என்னென்னு இது வரைக்கும் தெரில. ஸோ நம்ம ஜனவரி 21 எக்ஸாம் அந்த இதுதான் வந்து ஃபிக்ஸ்டாக இருக்குது. ஸோ அதை வச்சே நம்ம வந்து நம்மளோட ப்ரிப்பரேஷனை கொண்டு போய்கிட்டே இருக்கணும். ஸோ ஜஸ்ட் நமக்கு 12 டேஸ் தான் இருக்குது. ஸோ அப்படி பார்க்கும்பொழுது நீங்கள் ஆல்ரெடி கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருப்பீங்க. ஸோ ப்ரிப்பேர் பண்ணுற வேலை ஃபஸ்ட்டு கொஸ்டின் பேட்டர்ன் என்ன, அது பேப்பர் 1க்கு ப்ரிப்பேர் அப்ளை பண்ணியிருக்கிறவங்க, பேப்பர் 2க்கு ப்ரிப்பேர் அப்ளை பண்ணியிருக்கிறவங்க கொஸ்டின் பேட்டர்ன் என்ன அண்ட் சிலபஸ் என்ன அப்படின்றத ஃபஸ்ட்டு தெளிவாக உங்களோட மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ அந்த இது ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய அந்த கான்செப்ட் எல்லாமே உங்களுக்கு வந்து ஈஸியாக புரியும். ஸோ இப்போ வந்து கொஸ்டின் பேட்டர்ன் வந்து பாருங்கள், பேப்பர் 1 வந்து நீங்கள் சூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டோட்டலாக இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் வந்து எவ்வளோ அப்படின்னா 150 கொஸ்டின்ஸ் தான். ஸோ மார்க்ஸ் வந்து 150 மார்க்ஸ், எந்த ஒரு நெகட்டிவ் மார்க்ஸுமே கிடையாது. ஸோ அவங்களுக்கு டைம் வந்து எவ்வளோ அப்படின்னா 2 hours 30 minutes. இது வந்து ஆஃப்லைன் பேப்பர் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ ஓஎன்ஆர் ஷீட் பேஸ்டு கொஸ்டின் தான் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும் பொழுது உங்களுக்கு அந்த 150 மார்க்ஸில் பேப்பர் 1 அந்த செக்ஷனில் வந்து உங்களுக்கு கொஸ்டின் பேட்டர்னில் என்னென்ன மாதிரி கேட்பாங்க அப்படின்னா, மொத்தம் பார்ட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா சிடிபி, லாங்குவேஜ் 1, லாங்குவேஜ் 2, மேத்தமெட்டிக்ஸ், என்விரான்மெண்டல் ஸ்டடீஸ் இருக்கும். ஸோ அதில் வந்து நீங்கள் இப்போ எந்த பார்ட்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து சிடிபி காமனாக வந்து எல்லா பேப்பர் 1 பேப்பர் 2 ரெண்டுக்குமே காமனான சிலபஸ் தான். ஸோ அந்த உங்களுக்கு கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் என்ன அப்படின்னா, சிடிபியில் வந்து 30 கொஸ்டின்ஸ் வந்து வரும். நம்ம வந்து சிலபஸ் வைஸ் வந்து நம்ம சிலபஸ் எக்ஸ்ப்ளனேஷனும் நம்மளோட சேனலில் போட்டிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் சிலபஸில் இருக்கக்கூடிய 22 சாப்டர்ஸ்க்குரிய தியரி கிளாஸஸில் எல்லாமே வந்து நம்ம சிலபஸ் வைஸ் கவர் பண்ணியிருக்கோம். ஸோ அதை பார்க்குறவங்க ஜஸ்ட் அதை இல்லை இனிமேல் தான் ப்ரிப்பேர் பண்ண போகிறீங்க, ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கனாலும் அதை வந்து டெய்லி ஒரு மார்னிங் வந்து 2 வீடியோஸாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 12 டேஸில் வந்து ஈஸியாக உங்களால் சிடிபியை வந்து கம்ப்ளீட் பண்ணிட முடியும். சிடிபியை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களானாலே அடுத்து அதர் சப்ஜெக்ட்ஸோட சிடிபி வந்து உங்களுக்கு ஈஸியாகவே இருக்கும். ஏன்னா சைல்டு டெவலப்மெண்ட் அண்ட் பெடகாகி, அந்த பெடகாகி ரிலேட்டட் கான்செப்ட் வந்து நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா மற்ற அதர் சப்ஜெக்ட்ஸ்லேயும் வந்து கொஞ்சம் அது ரிலேட்டடாக வந்து அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய ஒரு நாலேஜ் வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ அப்போ சிடிபியில் வந்து அந்த 22 சாப்டர்ஸை ஃபுல்லாக கவர் பண்ணிடுங்க, எந்த ஒரு பெண்டிங்குமே வச்சுருக்காதீங்க. ஸோ உங்களுக்கு கேட்க போகிறது 30 கொஸ்டின்ஸ், வரக்கூடிய மார்க்ஸ் அதில் மொத்தமாக இருக்கக்கூடிய மார்க்ஸ் 30 மார்க்ஸ். அதே ஒன்று அடுத்து வந்து லாங்குவேஜ் 1 கம்பல்சரியாக ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணணும். லாங்குவேஜ் 2வும் கம்பல்சரியாக ஏதாவது ஒரு லாங்குவேஜ் உங்களுக்கு இதுவாக இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு லாங்குவேஜை சூஸ் பண்ணிக்கணும். ஸோ அதில் லாங்குவேஜ் 1ல் 30, லாங்குவேஜ் 2ல் 30, அதுக்குமே மார்க்ஸ் வந்து 30 மார்க்ஸ். அடுத்து மேத்தமெட்டிக்ஸ் சூஸ் பண்ணிங்க அப்படின்னா அதில் 30 கொஸ்டின்ஸ், அதில் 30 மார்க்ஸ். என்விரான்மெண்டல் ஸ்டடீஸ் சூஸ் பண்ணிங்க அப்படின்னா 30 கொஸ்டின்ஸ் 30 மார்க்ஸ். ஸோ இது மாதிரி ஓவரால் டோட்டலாக 150 மார்க்ஸ். ஸோ அதே மாதிரி பேப்பர் 2க்கு பார்த்தோம் அப்படின்னா பேப்பர் 2ல் வந்து சிடிபி இருக்கும், லாங்குவேஜ் 1, லாங்குவேஜ் 2 இருக்கும். இதில் வந்து 2 இது பிரியும் மேஜரில். சப்ஜெக்ட்ஸ் வந்து மேத்தமெட்டிக்ஸ் அண்டு சயின்ஸ். நீங்கள் மேக்ஸ் சூஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, சயின்ஸ் சூஸ் பண்ணணுன்னு இருந்தாலும் சரி, நீங்கள் மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் சயின்ஸ் ரெண்டுமே வந்து சேர்ந்து ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்தது நீங்கள் வந்து சோசியல் சயின்ஸ் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா சிடிபி, லாங்குவேஜ் 1, லாங்குவேஜ் 2, சோசியல் சயின்ஸ் இது வந்து இருக்கும். இந்த ஆர்டரில் உங்களுக்கு வந்து நீங்கள் கொஸ்டின் வந்து பண்ணணும். ஸோ அந்த ஆர்டர் வைஸ் எல்லாமே நம்ம வந்து ப்ரிப்பரேஷன், அதாவது எக்ஸாம்
எக்ஸாமுக்கு முன்னாடி ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி நான் வந்து அந்த பார்ட் வைஸ் வந்து போடுறேன். ஸோ இன்றைக்கி வந்து ப்ரிப்பரேஷன் மட்டும் பார்ப்போம். ஸோ இதான் வந்து உங்களுக்கு பேசிக்ஸ் 150 மார்க்ஸில். ஸோ அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய வே என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு சிடிபி நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும். 22 சாப்டர்ஸ் கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ அது வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்லாம் நீங்கள் இது பண்ணவே பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு சிலபஸ் எல்லாத்தையுமே ஒரு தனி நோட்டு போட்டு நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. ஸோ அப்படி எழுதும் பொழுது நீங்கள் அந்த சிடிபியில் இப்போ நீங்கள் இப்போயே வந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, இப்போ டே 1ல் நீங்கள் ஒரு டைம் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து காலைல எந்திக்கிறது அந்த மாதிரியான ஒரு சில பேசிக் ஒர்க் முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் காலையில் இல்லாட்டி எந்த டைம்லனாலும், இப்போ ஒரு டே இருக்குது அப்படின்னா அதில் உங்களுக்கு எப்போ ஃப்ரீ டைம் கிடைக்கோ அப்போ அட்லீஸ்ட் ஒரு 2 சாப்டராவது சிடிபியில் கம்ப்ளீட் பண்ண பார்த்துருங்க. கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ரிமைனிங் இந்த மேக்ஸுக்கு, சயின்ஸுக்கு, லாங்குவேஜ் 1, லாங்குவேஜ் 2 இதுக்கு எல்லாமே வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வீடியோஸ் இருக்கும். ஸோ அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை வந்து நீங்கள் என்ன பண்ணுங்க, அதை வந்து சால்வ் பண்ணி பாருங்கள். ஸோ அதை சால்வ் பண்ணும்பொழுது உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, அதில் என்ன மாதிரியான கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க அப்படின்ற அந்த ஒரு ஐடியா வரும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அதோட என்ன ஆகும் அப்படின்னா, அந்த கான்செப்ட்டுமே வந்து அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் மூலிமா உங்களுக்கு அந்த இது அண்டர்ஸ்டாண்டிங் ஆகும். அதுவுமே உங்களுக்கு ஒரு ப்ராக்டிஸாக இருக்கும். ஸோ நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்க வேண்டியது சிடிபி அண்ட் அதர் சப்ஜெக்ட்ஸ்க்கு வந்து நீங்கள் படிக்க டைம் இருந்தாலும் முக்கியமாக வந்து கான்செப்ட் கண்டென்ட் எல்லாமே நீங்கள் புக்ஸை டவுன்லோட் பண்ணி நோட்ஸ் எடுத்து வந்து படிங்க. சோசியல் சயின்ஸ் இல்லாட்டி மேத்தமெட்டிக்ஸ் அந்த மாதிரி இருந்தால் என்சிஆர்டி புக்கை வந்து டவுன்லோட் பண்ணி, அது பேப்பர் 1க்கு அப்படின்னா 1 to 5th ஸ்டாண்டர்டுக்கு ஒரு புக்ஸை டவுன்லோட் பண்ணி நோட்ஸ் எடுத்து படிங்க. அப்படி இல்லை அப்படின்னா 6th to பேப்பர் 2 செலக்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா 6th to 8th புக்ஸை வந்து என்சிஆர்டி புக்ஸை டவுன்லோட் பண்ணி அதை வந்து நீங்கள் நோட்ஸ் எடுத்து படிங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணும்பொழுது அதை வந்து ஒரு டைம் வந்து நீங்கள் போட்டு படிச்சிங்க அப்படின்னா அது உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதுவும் படிக்கும்பொழுது நீங்கள் வந்து ஏதாவது ஒரு ஹிண்ட்டு வச்சு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஹிண்ட்டு வச்சு அந்த மாதிரி பண்ணாதீங்க. ஸோ கான்செப்டை ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் தான் உங்களுக்கு கொஸ்டின் அந்த எக்ஸாம் டைமில் நமக்கு எக்ஸாம் ஹாலில் அந்த நம்ம ஒரு கொஸ்டின் பேப்பரை பார்க்கும்பொழுது உங்களுக்கு கான்செப்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஆன்சர் பண்ண முடியும். ஸோ ஹிண்ட்டு அப்படின்னு நீங்கள் வச்சு படிக்கும்பொழுது அந்த எக்ஸாம் டைமில் வந்து நீங்கள் எக்ஸாம் ஹாலில் வந்து சால்வ் பண்ணும்போது அந்த ஹிண்ட் வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகாமல் போகலாம். ஸோ கான்செப்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வந்து படிங்க. ஏதாவது ஹிண்ட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி அந்த மாதிரியெல்லாம் பண்ண வேண்டாம். இப்போ வந்து பிரின்சிபல் ஆஃப் டெவலப்மெண்ட் அப்படின்னா என்னென்ன பிரின்சிபல்ஸ், அதே காக்னிஷன் அண்ட் எமோஷன் அப்படின்னா காக்னிஷன்னா என்ன, எமோஷன்னா என்ன, அந்த காக்னிஷனும் எமோஷனும் குழந்தைங்களோட லேர்னிங்கில் எவ்வளோ இம்பார்ட்டண்ட், அதோட எஃபெக்டிவ்னஸ் என்னென்ன, அது எஃபெக்டிவ்னஸ் மட்டும் இல்லாமல் அதோட இன்ஃப்ளூயன்சஸ், எஃபெக்ட்ஸ், ரிலேஷன்ஷிப்ஸ் என்ன ரெண்டுக்கும், அந்த மாதிரி அதை வந்து புரிஞ்சு அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி என்ன அப்படின்றத ஒரு ரிவ்யூ மாதிரி வந்து அப்படியே நீங்கள் வந்து படிங்க. ஸோ இந்த மாதிரி படித்தா தான் நமக்கு வந்து அந்த கான்செப்டும் நல்லா புரியும், கொஸ்டின்ஸும் ஈஸியாக நமக்கு வந்து எப்படி கேட்டாலும் ட்விஸ்ட் பண்ணி கேட்டாலும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஏன்னா இப்போ வந்து நீங்கள் யோசிக்கலாம், படிக்கிறது ஒரு மாதிரியாக இருக்கும், கொஸ்டின் பேப்பரில் இருக்கிற கொஸ்டின்ஸ் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து அந்த கான்செப்டை புரிஞ்சு அந்த இதுனா என்ன அப்படின்றத புரிஞ்சு நீங்கள் வந்து படிக்கும்போது டீச்சிங்கோட ரிலேட் பண்ணி படிங்க. ஸ்டூடெண்ட்ஸோட அவங்களோட அந்த டீச்சர் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களோட இதை வந்து நம்ம மைண்டில் வச்சுட்டு இந்த கான்செப்ட்ஸை ரிலேட் பண்ணி படிங்க. உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிங்க. ஹிண்ட் மாதிரி வச்சு எதுவும் ஒரு வேர்டை வந்து இதாக வச்சு அப்படிலாம் படிக்க வேண்டாம். ஸோ ஒவ்வொரு கான்செப்டையும் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிங்க. ஒரு டைம் போட்டு படித்தா அது உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். 12 days இருக்குது அப்படின்னா இப்போ ஒரு நாளைக்கு 2 சாப்டர்ஸ் வந்து வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அதிலே 24 வரும். 24னால் நமக்கு இருக்கிறதே 22 தான். அப்போ அந்த 12 daysல நீங்கள் சிடிபியை கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ ஒரு நாளில் ஒரு 2 ஹவர்ஸோ 3 ஹவர்ஸ்லேயோ வந்து நீங்கள் ஒரு 2 சாப்டர்ஸ் சைல்டு டெவலப்மெண்ட்டில் வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ரிமைனிங் இருக்கக்கூடிய சப்ஜெக்ட்ஸை அந்த ஒரே நாளில் வேறு ஏதாவது ஒரு டைமில் வந்து நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் நம்ம சேனல்லையுமே வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் போட்டுட்ருக்குறோம். ஸோ அதையுமே வந்து நீங்கள் சால்வ் பண்ணி பார்க்கலாம். வேறு ஏதாவது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம வந்து டெலிகிராம் சேனல் லிங்க் வந்து இந்த வீடியோ கீழே கொடுக்குறோம். அதில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் வந்து நான் அதில் அப்லோட் பண்ணுறேன். அதை கூட நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நீங்கள் டைம் ஒதுக்கி வந்து ப்ரிப்பேர் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து ஹெல்ப்ஃபுல்லாகவே இருக்கும். ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து ஈஸியாக எப்படி மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம் அப்படின்னா, சைல்டு டெவலப்மெண்ட்டில் வந்து நீங்கள் ஃபுல்லாக கவர் ஆகிட்டீங்க அப்படின்னா அதில் வந்து உங்களால் 20க்கு மேலே மார்க்ஸ் எடுக்க முடியும். ஸோ அதே இதில் லாங்குவேஜ் 1ல் வந்து ஒரு 25, லாங்குவேஜ் 2ல் ஒரு 25, மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் சயின்ஸ் மேத்தமெட்டிக்ஸில் ஒரு 18 மார்க், சயின்ஸில் ஒரு 18 மார்க், இந்த மாதிரி
மாதிரி எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளால வந்து அந்த கட் ஆஃப் வந்து ரீச் பண்ண முடியும். ஸோ அந்த கட் ஆஃப் அப்படின்றப்போ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஸோ ஹிண்ட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி வேறு ஏதாவது மெமரைஸ் மனப்பாடம் பண்ணி படிக்கிறதோ அப்படி வந்து படிக்காதீங்க. ஃபுல்லாக அந்த கான்செப்டை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ரிலேட் பண்ணி படிங்க. படிக்கும்பொழுது இப்போ வந்து காலையில் இந்த மாதிரி கான்செப்ட்ஸ் எல்லாமே தியரி எல்லாம் படிக்கிறீங்களா, ஈவினிங்கில் வந்து ஏதாவது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை எடுத்து அதை சால்வ் பண்ணி பாருங்கள். பெஸ்ட்டு வந்து காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் டிஸ்கஷன், அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ப்ராக்டிஸ் வந்து நமக்கு இருக்கணும். ஸோ அதை ப்ராக்டிஸ் பண்ண தான் உங்களுக்கு அதை வந்து சால்வ் பண்ணக்கூடிய டைம் மேனேஜ்மெண்ட்டும் அந்த கான்செப்டை நீங்கள் எவ்வளோ அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கீங்க அப்படின்றதும் உங்களுக்கு தெரியும். ஸோ நம்ம வந்து உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்மளோட சேனலில் டெலிகிராம் சேனல் லிங்க் வந்து கொடுக்குறோம் டிஸ்கிரிப்ஷனில், இந்த வீடியோ கீழே அதுலேயுமே வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே அதில் வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். அதை வந்து நீங்கள் ட்ரை அவுட் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் டிஸ்கஷனும் நம்ம போட்டிருக்கோம். ஸோ சைல்டு டெவலப்மெண்ட் அண்ட் பெடகாகியில் வந்து சிடிபியில் ஸ்ட்ராங்காக இருந்துக்கோங்க. பேப்பர் 1 இருந்தாலும் சரி, பேப்பர் 2 இருந்தாலும் ஸ்ட்ராங்காக இருந்துக்கோங்க. லாங்குவேஜ் டு இங்கிலீஷ்க்கு வந்து பெடகாகி வந்து போட்டிருக்கோம் கொஞ்சம். ஸோ இன்னும் கொஞ்சம் வந்து ஒரு சில இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் வந்து போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். மேக்ஸ் அண்ட் சயின்ஸுக்குமே வந்து ஒரு இது போட்டிருப்போம், இம்பார்ட்டன்ஸ் தான் போட்டுட்ருக்கணும், ஃபுல்லாக போல் இதாக தான் போட்டுட்ருக்கோம். ஸோ அதுலேயுமே வந்து நீங்கள் சிடிபியில் ஸ்ட்ராங்காக இருந்துட்டீங்க அப்படின்னா மேத்தமெட்டிக்ஸ் சயின்ஸ் இதோட பெடகாகியில் கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக வந்து ஆன்சர் பண்ணிட முடியும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கண்டென்ட்டும் வந்து படிங்க. மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் இந்த மாதிரி இல்லாட்டி சோசியல் சயின்ஸ் சூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கண்டென்ட் வந்து என்சிஆர்டி புக்ஸ் 6th to 8th வந்து நீங்கள் அந்த என்சிஆர்டி புக்ஸை டவுன்லோட் பண்ணி ஒவ்வொரு நாளைக்கும் 2 யூனிட்ஸாக வந்து ஒவ்வொரு இதுலேயுமே வந்து நோட்ஸ் எடுங்க. சயின்ஸாக இருந்தாலும் சோசியல் சயின்ஸாக இருந்தாலும் உங்களுக்கு தோன்ற இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸை நோட்ஸ் எல்லாம் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் அதை ஒவ்வொரு நாளாக உட்காந்து அதை ரீட் பண்ணி பாருங்கள். ஸோ அதுவே வந்து ஒரு பெஸ்ட்டு ஒர்க்கு தான், ஸ்டடி ஒர்க் தான். ஸோ இந்த மாதிரியான ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி படிச்சிங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மெமரைஸ் பண்ணி படிக்கிறது, ஹிண்ட்டு மாதிரி, அதாவது ஒரு ட்ரிக் வேர்டு வந்து ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் இந்த மாதிரி வேர்ட்ஸ் வந்து இது கரெக்டாக இருக்கும், அந்த மாதிரியான ஒரு ட்ரிக் வேர்டு யூஸ் பண்ணுறது அதெல்லாம் பண்ணாதீங்க. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிங்க. ஸோ நீங்கள் தியரி படிக்கிறதோடு சேர்த்து பெஸ்ட்டு வந்து நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ப்ராக்டிஸும் ரொம்ப ரொம்ப தேவை. ஸோ சிலபஸ் ப்ளஸ் தியரி ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சிலபஸ் ப்ளஸ் தியரி அது இருக்கணும். அண்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ப்ராக்டிஸ் இந்த 3மே நீங்கள் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா உங்களால் கட் ஆஃபை வந்து எடுத்துட முடியும். 90 மார்க்ஸ் எடுக்கணும், 60% வந்து வரணும் ஜென்ரலாக இருந்தால், ஜென்ரல் கேட்டகரி. அதே வந்து அதர் கேட்டகரிஸ் ஓபிசி ஆர் எஸ்டி எஸ்சி இருந்தால் 82 மார்க் வந்து எடுக்கணும். ஸோ அப்போ சிலபஸ் வந்து தெரிஞ்சுக்கோங்க. தியரியும் வந்து நீங்கள் படிக்கணும், அதில் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ப்ராக்டிஸ் இருக்கணும். ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிங்க, டைம் போட்டு படிங்க. 12 days இருக்குது. ஸோ மெமரைஸ் பண்ணி மனப்பாடம் பண்ணி படிக்காதீங்க. நீங்கள் படிக்கிறதுல வந்து வேறு ஏதாவது ஒரு ராங்காக இருக்குது, இந்த மெத்தடில் வந்து ஏதாவது ராங்காக இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு காலையில் வந்து தியரி கிளாஸ் படிங்க, சிலபஸை பார்த்துட்டு 1 by 1 வந்து தியரி இதை வந்து படிங்க. படித்து முடிச்சுட்டு மதியமோ ஈவினிங்கோ வந்து ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை வந்து எடுத்து அதை சால்வ் பண்ணி அதில் எவ்வளோ மார்க்ஸ் உங்களுக்கு வந்து வருது அப்படின்றத பார்த்து அந்த மாதிரி உங்களோட ஸ்டடியை வந்து நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணிக்கோங்க. இதுதான் வந்து நம்மளோட சீடெட்டுக்கு மட்டும் இல்லை, எந்த ஒரு காம்படேட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கும் இதுதான் வந்து பெஸ்ட் ஒரு ப்ரிப்பரேஷன். ஸோ இந்த வீடியோ வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுறதுல ஏதாவது ஒரு கன்ஃபியூஸோடு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ இது உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்மளோட டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் நோட்ஸ் எல்லாமே அப்லோட் பண்ணுறோம். உங்களுக்கு ப்ராக்டிஸ்க்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வேணும் அப்படின்னாலும் நோட்ஸ் வேணும்னாலும் ஜாயின் பண்ணிக்கோங்க. எல்லாமே வந்து அப்லோட் பண்ணுறோம். லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்ற அந்த வேயை வந்து சொல்லியிருக்கேன். ஸோ அதனால் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஸோ அது எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.